Hello everyone, welcome to Think Plus Win. இன்னைக்கு நம்ம ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் ரெண்டு ப்ராப்பர்ட்டி க்ளோசர் அண்ட் காமுடேட்டிவ்ல ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் மூணு ரேஷனல் நம்பர் யூஸ் பண்ணுவோம். இங்கே ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டியில் ஒரு ரேஷனல் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் தான் இருக்குது, சப்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் கிடையாது. இப்போ பார்க்கலாம் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். இப்போ ஒரு ரேஷனல் நம்பரோட எந்த நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு அதே நம்பர் கிடைக்கும், ஜீரோவை ஆட் பண்ணால் தான் அதே நம்பர் கிடைக்கும். ஸோ இதுதான் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன்னா என்ன? இப்போ அதே ரேஷனல் நம்பரோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து அதே நம்பர் கிடைக்கும், 1 மல்டிபிள் பண்ணால் தான் அதே நம்பர் கிடைக்கும். ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் இதை வந்து எந்த ஆர்டரில் வேணாலும் நம்ம மல்டிபிள் பண்ணலாம். a into 1 and 1 into a. இது வந்து a plus 0 or 0 plus a ரெண்டு a தான் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷனுக்கான எக்ஸாம்பிள். a equal to 3 divided by minus 7. இங்கே நெகட்டிவ் வந்து டினாமினேட்டரில் இருக்குது, இது நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ a equal to minus 3 by 7. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ மைனஸ் 3 by 7 ஒரு ரேஷனல் நம்பர் இருக்கு. இதோட எந்த நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு அதே நம்பர் கிடைக்கும், 0. ஸோ இது வந்து இப்போ மைனஸ் 3 divided by 7 plus 0 and 0 plus minus 3 divided by 7 இந்த ஆர்டரில் நம்ம ஆட் பண்ணாலும் நமக்கு மைனஸ் 3 by 7 கிடைக்கும். இது ரெண்டுமே நீங்கள் போடணும். ஹென்ஸ் இங்கே வந்து 0 is the additive identity for minus 3 by 7. ஓகேவா? நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு பார்க்கலாம். ஏவோட வேல்யூ நம்ம அதை எடுத்துக்கலாம். 3 divided by minus 7. எப்பவுமே நெகட்டிவ் வந்து டினாமினேட்டரில் இருக்கக்கூடாது, ஸோ நியூமரேட்டருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். மைனஸ் 3 divided by 7. இப்போ மைனஸ் 3 by 7ங்கிற ஒரு ரேஷனல் நம்பரோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் நமக்கு அதே நம்பர் கிடைக்கும், 1. இதை வந்து நம்ம இந்த ஆர்டரில் மல்டிபிள் பண்ணாலும் அதே தான் கிடைக்கும், 1 into minus 3 by 7. So here 1 is the multiplicative identity for minus 3 by 7. ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் மட்டும்தான், சப்ராக்ஷனும் டிவிஷனுக்கும் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ்லையும் நம்ம ஒரு ரேஷனல் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அடிட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி அடிட்டிவ் இன்வர்ஸ் பார்த்துருப்போம், ஆப்போசிட் சைன். இப்போ ஏவோட அடிட்டிவ் இன்வர்ஸ் மைனஸ் ஏ, மைனஸ் ஏவோட அடிட்டிவ் இன்வர்ஸ் பிளஸ் ஏ. இப்போ ரெண்டுத்துலேயும் நமக்கு வேல்யூ வந்து 0 தான் இருக்கும். எப்படின்னா ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா என்ன? ரெசிப்ரோக்கல்னு பார்த்தோம். இப்போ பிங்கிற ஒரு ரேஷனல் நம்பரோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வந்து 1 by b. ஸோ b into 1 by b equal to 1 by b into b. இங்கே b யோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் 1 by b, 1 by b யோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் b. கேன்சல் பண்ண 1 கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். a equal to minus 11 by 23. இப்போ மைனஸ் ஏன்னா என்னன்னு பார்க்கலாம். அடிட்டிவ் இன்வர்ஸ்னா இதோட ஆப்போசிட் சைட். இங்கே மைனஸ் இருக்கு, மைனஸ் ஏவோட வேல்யூ மைனஸ் 11 by 23 which is equal to minus minus plus 11 by 23. இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏவோட வேல்யூ என்ன? மைனஸ் 11 by 23 பிளஸ் மைனஸ் ஏவோட வேல்யூ 11 by 23 ஈக்குவல் டு மைனஸ் ஏவோட வேல்யூ 11 by 23 பிளஸ் ஏவோட வேல்யூ மைனஸ் 11 by 23. இப்போ கேன்சல் ஆகிடும், நமக்கு ஆன்சர் 0. இது அடிஷனுக்கு. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். பியோட வேல்யூ மைனஸ் 17 by 29. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், இதோட ரெசிப்ரோக்கல் 1 by b. ரெசிப்ரோக்கல்ல என்ன? நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேஞ்ச் பண்ணிக்குவோம். நெகட்டிவ் வந்து நியூமரேட்டர்லேயே வச்சுக்கலாம், 29 by 17. இப்போ ஈக்குவேஷன் என்ன? b into 1 by b or 1 by b into b ரெண்டுமே நமக்கு வேல்யூ 1 தான். இப்போ b யோட வேல்யூ மைனஸ் 17 by 29 into 1 by b யோட வேல்யூ மைனஸ் 29 by 17 ஈக்குவல் டு 1 by b மைனஸ் 29 by 17 into b மைனஸ் 17 by 29. இப்போ 29 29 17 17 கேன்சல், மைனஸ் மைனஸ் பிளஸ். ஸோ வேல்யூ 1 equal to 1. இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியும் நமக்கு அடிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கு தான் இருக்குது, சப்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.